ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்னோட இன்ஃபோசிஸ் ஜேர்னி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து எனக்கு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அதில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், ப்ளஸ் பெஞ்ச் பீரியட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன், ஏன் ரிலீவ் ஆனேன், இந்த மாதிரி A to Z ஒரு எம்என்சி நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. வெதர் இட்ஸ் நாட் இன்ஃபோசிஸ் ஒன்லி, டிசிஎஸ், அசென்சர், விப்ரோ, காக்னிசன், ஹெச்எல், இந்த மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தாலுமே இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா நடக்கலாம். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது ஒரு எம்என்சி ஜாயின் பண்ணுறதுல, என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். என்னோட ஜேர்னியாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்புட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ப்ளஸ் என்னோட சேலரி, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 3 years முடிய நீங்கள் வெளியில் வரீங்கன்னா எவ்வளோ சேலரி வாங்குவீங்க, இந்த மாதிரி A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம், நான் இன்ஃபோசிஸில் எப்போ செலக்ட் ஆனேன், எப்படி செலக்ட் ஆனேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 21 கிராஜுவேட், லோயலாவில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கேன், ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ லோயலாவில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு 3 ரவுண்ட் வச்சாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூடுக்கு பெரிய ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஒரு சாம்பிள் கொஷின் கொடுத்தாங்க. அந்த டைம்லாம் எங்களுக்கு ஒரு சாம்பிள் கொஷின் கொடுப்பாங்க. அந்த சாம்பிள் கொஷின் ப்ளஸ் இன்ஃபோசிஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அந்த பேட்டர்ன்லாம் பார்த்துட்டு அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் அந்த சாம்பிள் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு 1 or 2 daysக்கு முன்னாடி உட்காந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அது ஒர்க் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் என்ன, ப்ரீவியஸ் இயர் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்றது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அதே மாடல் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய வந்துச்சு அந்த பேட்டர்னில் இருந்தது. ஸோ தட் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு, ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆர் 2 ரவுண்டுமே சேர்ந்து வச்சிருவாங்க. இதில் எனக்கு அந்த டைம்லலாம் 2021 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இந்த இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்குலாம் இப்போ பாதி கூட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? கம்யூனிகேஷன் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், 1 or 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது சம் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு 1 or 2 ப்ரோக்ராம்ஸ் போட்டு காட்ட சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு ஜாவா பைத்தான் அப்போ வந்து நல்லா தெரியும். ஸோ அதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் வரையும் ஒரு சம் ஆஃப் த கொஷின்ஸ் கேட்டாங்க. ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து அப்புறம் சம் பேசிக் கொஷின்ஸ், அப்புறம் HTML CSSலேருந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. மொத்தமாகவே எனக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்டில் ஒரு 10 to 15 கொஷின்ஸ்க்குள்ள தான் கேட்டிருப்பாங்க. ரொம்ப டெப்த்தாலாம் போகல, ஓகேவா? பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஓகே? ஸோ அதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதால செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, நான் வந்து நவம்பரில் வந்து என்னோட ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறேன். ஜான்வரியில் வந்து ஃபெப்ரவரியில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு மே மந்த் வந்துருச்சு ஆஃபரு. ஆனால் எனக்கு ஆன்போர்ட் பண்ணது நவம்பர் ஆச்சு. நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் பண்ணுறது வந்து அவங்களும் ஆன்போர்ட் பண்ணலை. நானா இன்டர்னலாக பேசி சம் பீப்புள்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி தான் ஆஃபர் லெட்டரே வாங்கினேன், ஜாயினிங் டேட்டே வாங்கினேன், ஓகேவா? எம்என்சியில் இது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனிஸோட சர்வீஸ் பேஸ்ட் எம்என்சி சொல்கிறேன், உங்களுக்கு மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணுறப்ப இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எம்என்சிஸில், யூஸ்வலாக ஃப்ரெஷராக வரீங்கன்னா, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பட்சத்தில் நம்ம செலக்ட் ஆனாலும் உடனே ஆன்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, மை கெஸ், ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்குன்னா இமீடியட்டாக வந்து ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக டிலே பண்ணுவாங்க. அது இப்போ இல்லை, அப்பத்துலேருந்தே 2020 சில பீப்புள்ஸ்லாம் கூப்பிடாமலே இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது சொல்கிறதுனா வந்து எம்என்சிஸில் நீங்கள் செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டருக்காக ஜாயினிங் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் அதுக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுங்க. மற்ற கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. இதோட பெட்டர் ஆஃபர் கிடைச்சிச்சு அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து என்னோட இந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். தென்ஸ் ஒன்ஸ் நான் ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஆன்போர்டிங் தான், உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இப்போலாம் மைசூர் கேம்பஸ் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ஃபீல் பண்ணச்சா நமக்குலாம் மைசூர் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. பட் நான் போயிட்டு வந்துட்டேன். பட் அந்த டைமில் கேம்பஸ் ட்ரைனிங்ன்றது சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ட்ரைனிங் நடக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ட்ரைனிங் நடக்கும்போது நான் அவங்க கூடலாம் பேசி இன்ட்ராக்ட் ஆகி அவங்க கூட ஒரு 1 week இருந்திருக்கேன். அந்த 1 week இருந்ததே எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. மேபி அவங்களுக்கு அந்த சுற்றி அந்த எக்ஸாம் ப்ரெஷர், அசஸ்மெண்ட் ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி அங்கே நிறைய பீப்புள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் பீப்புள்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. அந்த கேம்பஸ், அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். வர்ச்சுவல் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைன் அட்டன் பண்ணவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவல் அட்டன் பண்ணும்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் வந்து எந்த ரோலுக்கு, அதாவது நான் இப்போ வந்து சிஸ்டம் அசோசியேட் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷன், அப்போ வந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டெசிக்னேஷனை ஜாயின் பண்ணுறேன், ஓகேவா? அது கீழே மல்டிபிள் டெக்னாலஜிஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த டெக்னாலஜிஸ் எதுவுமே நாம சூஸ் பண்ண முடியாது, அவங்க சூஸ் பண்ணுறது தான், ஓகேவா? இதுதான் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ ஐடிக்குள்ள வரீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதோ ஒரு டெக்னாலஜியில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க.
அந்த டெக்னாலஜி நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இங்கே எம்என்சிஸ் சர்வீஸ் பேஸ்ட் எம்என்சிஸ் வரீங்கன்னா அவங்க வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன டெக்னாலஜியில் ட்ரெயின் ஆகுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். இதில் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி நல்ல ஒரு டூலாக கிடைக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. சில அவுடேட்டடும் கிடைக்கும். ஏன்னா எம்என்சிஸ் பொறுத்தவரை சில அவுடேட்டட் டெக்னாலஜிஸ்மே நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை நாம் வச்சுட்டு வெளியில் போகும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து 21, 22 நிறைய பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நாம் வந்து என்ன ரோல் போகிறோம் அப்படின்றது நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. கம்பெனிஸ் தான் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு லக்கிலி .NET ஃபுல் ஸ்டாக்ல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. 3 months ட்ரைனிங். அந்த 3 monthsமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் த அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு 3 to 4 அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் ஃபர்தராக உங்களை வந்து அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரைனிங் பீரியட் பொறுத்த வரையும் நான் பெருசாக அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷனாக வந்து இருந்தேனான்னு கேட்டால் ஸ்டார்டிங் ஒரு 1 month இருந்திருப்பேன். நெக்ஸ்ட் 2 months வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக வந்து இருக்க முடியல. மேக்ஸிமம் ஏன்னா ஆன்லைனில் அட்டன் பண்ணுறோம், எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. பட் லக்கிலி என்னோட பேட்சில் ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எனக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு 1 hour சும்மா அவங்க வந்து என்னென்ன அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத சும்மா எனக்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்த 1 hourல வந்து அந்த 1 dayல நடத்துறது எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து கற்றுக்கிட்டு நானும் என்னோட சைட்லேருந்து ஓகே ஒரு இன்னொரு 1 or 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் செல்ஃபாக லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா 1 day ஃபுல்லாக உட்காந்து உங்களால் படிக்க முடியாதுங்க. அவங்க அவ்வளோ சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 3 monthsல ஃபுல் ஸ்டாக் முடிச்சிட்டாங்க .NETல. அதில் வந்து டெப்த் கான்செப்ட் வரையும் போனாங்க. ஓகேவா? அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேட்ச் போனாங்க. அது ஒரு பேட்சுக்கு மட்டும் டெவலப்மெண்ட் கிடச்சிச்சு. என் பேட்சில் எனக்கு வந்து டெவலப்மெண்ட்ல கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ ட்ரைனிங் பீரியட் பொறுத்தவரையும் எனக்கு அந்த டைம்லலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ஆன்லைன் வேற எல்லாருமே கிளியர் பண்ணிடுவாங்க. நான்லாம் வந்து அரௌண்ட் ஜஸ்ட் பாஸ் அந்த கேட்டகரியில் தான் வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டான ட்ரைனிங்ல ப்ரிப்பரேஷன்லாம் அந்த அளவுக்கு பண்ணல. பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாஸ் ஆக பாருங்க. நான் இப்போ எப்படிலாம் டெர்மினேட் பண்ணலாம், எப்படிலாம் வெளியில் அனுப்பலாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பெஸ்ட்டை கொடுங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு அந்த ட்ரைனிங் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப டெப்த்னு சொல்ல முடியாது. ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் டு இன்டர்மீடியட் லெவல் கற்றுக்கிற அளவுக்கு இருக்கும். அது ப்ராஜெக்ட்ல யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் ப்ராஜெக்ட்ல ஒரு 20% ஆஃப் தான் வந்து யூஸ் ஆகும். 80% நீங்கள் ப்ராஜெக்ட் போனதுக்கு அப்புறம் தான் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டேன். ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணதால சொல்கிற அளவுக்கு எதுவுமே பெருசாக இல்லை. பட் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அது நல்லா இருந்திருக்குன்ட்டு. ஸோ ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கு அப்புறம் 3 months வந்து பெஞ்சில் இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு 3 projects கிட்ட வரையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 projects கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் .NET டெவலப்பராக வந்து ஒர்க் பண்ணேன். ஓகேவா? அதில் வந்து பெரிய ஒர்க் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா ஏபிஐ இன்டெகிரேஷன் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணேன். இனிஷியலாக நீங்கள் ஒரு டெவலப்பராக போறீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. சம் பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. சேம் தான். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க கம்பெனியில். ஒரு 3 months 6 months ஒரு கம்பெனியில் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட் இருக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகே நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்ல அலோகேட் ஆகும்போது அந்த ப்ராஜெக்டை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நமக்கு அவ்வளோ எதுவுமே தெரியல. அப்போதான் நம்ம கற்றுக்கவே ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க, அந்த ப்ராஜெக்ட் கேட்டி கொடுத்தாங்க, எல்லாமே ஓகே. பட் ஆக்சுவல் ஒர்க்கே வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கற்றுக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 months வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. பட் ஸ்டில் உங்களுக்கு அமைற டீமை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒர்க் கல்ச்சர் பற்றி கேட்பீங்க, ரைட்? ஸோ இந்த ஒர்க் கல்ச்சர் பொறுத்தவரை இன்ஃபோசிஸில் நான் பார்த்த வரையுமே டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மேனேஜர், டீம், அந்த ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து இருக்கு. ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப போட்டு புழிஞ்சிருவாங்க உங்களை. சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் டீம் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பொறுத்தவரை சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. நிறைய எல்லாருமே, நான் மட்டும்தான் அதில் ஜூனியர், எல்லாமே வந்து சீனியர் டெவலப்பர் அண்ட் டெஸ்டர் அண்ட் தென் வந்து மேனேஜருமே நல்ல ஒரு ஹை பொசிஷன். பட் யாருமே தமிழ் இல்லை, ஒருத்தவங்க மட்டும்தான் தமிழ். பட் என்னதான் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புளாக இருந்தாலுமே கரெக்டாக ட்ரெயின் பண்ணாங்க என்ன. லைக் எனக்கு ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 months ஆஸ் அ டெவலப்பராக ஒரு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏன்னா அவ்வளோ கோட் இருக்கும் .NETல, அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட். .NEட்டே ஃபர்ஸ்ட் பிடிக்காது எனக்கு. வந்து மேஜர்னு வந்து ஜாவா, பைத்தான்லாம் எனக்கு நாலேஜ் இருந்துச்சு. சரி .NEட்ல ட்ரைனிங் போட்டாங்களே அப்படின்ட்டு சும்மா ஏதோ பேசிக்ஸ் ஓரளவு தெரியும். அப்போது வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒர்க் அப்படின்னு வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு 2 to 3 months. அந்த டைமில் ஒரு சீனியர் டெவலப்பரோட வந்து சேர்ந்து தான் டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் 1 month. அதுக்கப்புறம் தனியாக கொடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. தனியாக கொடுத்தாலுமே கைட் பண்ணாங்க. என்னோட சீனியர் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், ஈவன் மேனேஜர்ஸ் கூட வந்து நான் வந்து இந்த மாதிரி எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போதுன்னு சொல்லும்போது அவங்களே வந்து
லைன் பை லைனாக கோடை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னா அதை வந்து எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணி அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எப்போ டவுட்ஸ் கேட்டாலுமே சொல்லி தருவாங்க. நான் வந்து அப்போது 2 ஷிஃப்ட்டும் ஆக்சுவலி வந்து இந்த இனிஷியல் டேஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஏன்னா நம்ம 9 ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டால் நீங்கள் கற்றுக்கிற வரையும் கொஞ்சம் டைம் போட்டு எஃபெக்ட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து 2 TL இருந்தாங்க. ஓகேவா, ஒன்று ஆன் சைட்டில் இருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க. எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் அப்படி டே டைமில் ஒர்க் பண்ணும்போது அந்த சென்னையில் இருக்கவங்கள்ட்ட கேட்டுப்பேன். பட் 5 o'clock மேலே அவங்க அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ தட் வந்து இந்த ஆன் சைட்டில் இருக்க டிஎலுக்கு நைட் 1 o'clock கனெக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு 2 to 3 months வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு கற்றுக்கிட்டதால அடுத்த ஒரு 1 yearக்கு நல்லா அந்த ப்ராஜெக்டில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடிச்சு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஆஸ் அ டெவலப்பராக. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து டெவலப்பராக சரி, ஏன்னா வந்து எல்லாரும் பெஞ்சில் இருந்தாங்க அந்த டைமில் நிறைய பீப்புள்ஸ். சரி நம்மளும் பெஞ்சுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஒரு 1.5 years வந்து ரொம்ப நான் வந்து எஃபெக்ட் போட்டிருந்தேன் என்னோட சைடு இருந்து. ப்ளஸ் அப்பயுமே யூடியூப் சேனல் ஷர்மிலன் எஜுகேட்ஸ் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியுமா, அந்த யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த சேனலோட அதுக்கு வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே மெயின்டைன் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால சரின்ட்டு பெஞ்சுக்கு மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவங்களும் ஏன் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இல்லை நான் ஒரு 2 months 3 months எனக்கு டைம் வேணும்னு கேட்டு பெஞ்சுக்கு வந்துட்டேன். மேபி நான் அதை கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, அதுக்கப்புறம் பெஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கால் வரும், ஆனால் யாருமே அமௌண்ட் புட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி பெஞ்ச் டைமில் எதுவும் சும்மா இருக்கக்கூடாது, அது பண்ணுங்க இது பண்ணுங்கட்டு நிறைய மெயில் வரும். அதில் ஏதாவது கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பெஞ்ச் டைம்லாம் வாரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை அப்ஸ்கில் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண டெக்னாலஜிலே இன்னும் அப்ஸ்கில் பண்ணி அது ரிலவெண்டான ப்ராஜெக்ட்ஸ் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களை தேடி எப்பயுமே ப்ராஜெக்ட்ஸ் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்களா அப்ரோச் பண்ணணும். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்து 3 மாதம் 2 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விடாமல் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே இது பண்ணுங்க. ஏன்னா சம் கம்பெனிஸ்லாம் இப்போ 1 month தான் நோட்டீஸ், அதாவது பெஞ்ச் பீரியட் மாற்றிட்டாங்க. சம் கம்பெனிஸ்லாம் மேபி இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு. பட் ஸ்டில் எவ்வளோ நாள் அது டிஸ்டன்ஸ் ஆகுதோ அவ்வளோ நாள் ரிஸ்கி ஃபேக்டர்ஸும் அதிகம். ஏன்னா இப்போலாம் வந்து கம்பெனிஸ் எந்த ரீசன்ஸும் எல்லாமே லே ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஞ்ச் பீரியடில் இருக்கீங்கன்னா உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஒன்று, டிமாண்டிங்கான ஸ்கில் செட்டில் அப்ஸ்கில் பண்ணி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போக ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதில் அப்ஸ்கில் பண்ணிவிட்டு அதில் வந்து ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் போக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெஞ்ச் பீரியடில் வந்து பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கோர்சஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், நீங்கள் கம்பெனியில் இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு சில ஆஃபர்ஸ் இருக்கும், அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அதெல்லாம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 6 months கேப் ஒரு பெஞ்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்னு சொல்ல .NETக்கு தான் எடுத்தாங்க. ஆனால் .NETல வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஒர்க் இருக்காது, எப்பயாச்சும் தான் ஒர்க் இருக்கும். ஸோ அது வரையுமே சைட் பை சைட் ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 7 months. அந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரையும் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் எனக்கு 8 hours ஒர்க்னா நான் வந்து ஒரு 10 hours 11 hours ஒர்க் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ராஜெக்ட்டில் எனக்கு 8 hours ஒர்க்னா 6 hours தான் ஒர்க் பண்ணுவேன். அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை. எனக்கும் மேனேஜர் மட்டும்தான், எனக்கு மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அப்புறம் இன்னொருத்தங்க பிபிஎம்ல இருப்பாங்க, அவங்க கூட கான்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு ப்ரெஷர் இல்லை. ஷிஃப்ட் அலவன்ஸ் வேறு இருந்துச்சு எனக்கு, 2 to 11 ஷிஃப்ட் தான். ஸோ ஓகேவா, பட் நல்லா இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரையுமே. ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான் ஆக்சுவலி அது. அண்ட் சைட் பை சைட் உங்களுக்கு .NETலேயுமே எனக்கு சம் டாஸ்க் கொடுத்தாங்க. பட் ரேராக தான் இருந்துச்சு. ஓகேவா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட்லேயே இருந்திருந்தேன்னா எனக்கு இன்னும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய கற்றுருப்பேன். பட் என்னன்னா சென்னை லொக்கேஷனில் நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம், நானும் என்னோட மேனேஜர் தான் இருந்தோம். அப்படின்றதால அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு 3 locations சொன்னாங்க. அந்த 3 locationsல இருக்கவங்க மட்டும் தான் ப்ராஜெக்ட்டில் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சென்னையிலேருந்து எங்கள் 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அகைன் பெஞ்சுக்கு வரேன். பெஞ்சுக்கு வந்தோடனே அப்போது ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன எம்என்சிஸாக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் ரெஃப்யூசல்ஸ் பொறுத்த வரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா, ரீசன் வேலிடாக இருக்கணும். மினிமம் 1 ப்ராஜெக்ட் ரெஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு அது வேணாம், ஏதாவது பாசிட்டிவ் ஏதாவது வேலிடான ரீசன் இருந்தால் மட்டும் ரிஜெக்ட் பண்ணுங்கள். ஓகே, சும்மா ரெஃப்யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா, ஏன்னா நான் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 கால்ஸ் வந்துச்சு. அதில் சில ரீசன்ஸ் வந்து எனக்கு ஏன் அப்படி சொன்னேன்னு தெரில. அது வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியும்னா பிரச்சனை கிடையாது. ரீசன் சொன்னதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா உங்கள் கரியருக்கே ரிஸ்க் ஆகும். ஓகேவா, ஒரு ப்ராஜெக்ட்டில் என்னாச்சு, என்னை ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் .NETக்கு தான் எடுத்தாங்க. ஆன்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க 2 years கான்ட்ராக்டில் இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு 3 years முடியும் போது இல்லை வந்து 4 years முடியும் போது நான் வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி பிளான் இருந்தேன். ஓகேவா, ஏன்னா ஜாயின் பண்ணும்போது எனக்கு சேலரி 14,000 தான். ஓகேவா, ஒரு 1.5 years 2 years உங்களுக்கு அந்த ரோல் மாறும்போது உங்களோட சேலரி மாறும். அப்போ ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் போட்டு தருவாங்க, 19,000. அதுக்கப்புறம் சேலரி க்ரோத் இருக்குமான்னு கேட்டால்
கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 2 years or 3 years ஸ்விட்ச் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே இருக்கிறது பெருசாக உங்களுக்கு எதுவும் க்ரோத் இருக்காது. ஆனால் இன்டர்னல் எக்ஸாம்ஸ் இருக்கும். லைக் இப்போ இன்ஃபோசிஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பவர் ப்ரோக்ராமர், பிரிட்ஜ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஹை பேக்கேஜ் இருக்கும். ஆனால் அதுவுமே நான் ட்ரை பண்ணேன். அது நான் மட்டும் இல்லை, என்னோட ஸ்கில்லபிளாக இருக்கக்கூடிய பர்சன்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, வெளியில இருந்து யாராவது அந்த ரோலுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்க ஈஸியா வந்துடுறாங்க. பட் உள்ள இருந்து யாராவது அந்த ரோலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மல்டிபிள் ரவுண்ட்ஸ் வச்சு எப்படியாச்சும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பத்தி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வெளியில இருந்து வாரீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ப்ரோக்ராமர், அப்புறம் வந்து டிஜிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி ரோல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹை பேக்கேஜா இருக்கும். ஓகேவா? பட் இன்டர்னலாக ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்கு ரவுண்ட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த 2 months அந்த 1 month அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறம் இல்லைங்க நான் வந்து இன்ஃபோசிஸ்லேருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி பிளானில் இருக்கேன், ஆனால் 2 yearsலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் என்கொயரி வச்சு பேசினாங்க. நான் வந்து சரி இந்த மாதிரி அதாவது நான் மைண்ட் செட்டில் என்ன வச்சுருந்தேன்னா, சரி நாம தான் ரிலீவ் ஆக போகிறோமே, இப்போ நம்ம எடுத்து ட்ரெயின் பண்ண அவங்களுக்கு தானே வந்து டைம் வேஸ்ட்டு. எப்படின்னா அவங்க ட்ரைனிங் 3 months முடிய 3 months ஆகும் நாங்கள் ட்ரைனிங் முடிய. சரி முடியுது கரெக்டாக ட்ரைனிங் முடிகிற டைமில் நம்ம ரிலீவ் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குமே லாஸ் தானே, நமக்குமே எதுவும் யூஸ் ஆக போகிறதுன்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம சொன்னால் அவங்க அப்படிலாம் எடுத்துக்கல. அவங்க வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இது பிரச்சனை ஆக்கி விட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இதுதான் ரீசன் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவங்களும் அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரீசன் சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் வேலிடாக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரீசன்ஸ் எதுவுமே சொல்லாதீங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். அது எனக்கு ப்ராப்ளம் ஆகலை அதுக்கப்புறம். பட் ஸ்டில் அது மேபி சம் பீப்புள்ஸ்க்கு ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே, அதை ஹேண்டில் பண்ணதால் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்கில் செட்லேயே வரும், ஒர்க் பண்ணாத ஸ்கில் செட்லேயும் வரும். அண்ட் புதுசாக ஏதாச்சும் ஒன்று ஒரு தெரியாத ஊர் பேர் தெரியாத டெக்னாலஜிஸ்லேயும் வரும். ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரெஃப்யூஸ் பண்ணலாம். பட் ரெஃப்யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரி சான்சஸ், என்ன மாதிரி கான்சிக்வன்ஸ் வேணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் எடுத்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன்னா எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஐடியா பொறுத்தவரை இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ரோலில் தான் நீங்கள் கடைசி வரை இருக்க போகிறீங்க அப்படின்லாம் இல்லை. நீங்கள் சர்வே பண்ணணும்னா அப்ஸ்கில் பண்ணிட்டே இருக்கணும். மல்டிபிள் ரோல்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ரோல்ஸ் அந்த டைமை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இதுவரை நான் எனக்கு ஓவராலாக 3.7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் ரோலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ணணும் அப்படின்னா அப்ஸ்கில் பண்ணுங்கள். எந்தெந்த ஸ்கில் செட் அண்ட் எந்தெந்த ரோலுக்குலாம் வந்து டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணலாம். ஒரே ரோலே இருக்கலாம், அந்த ரோலுக்கு நல்ல டிமாண்ட் அண்ட் க்ரோத் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதிலே சர்வே பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரெஃப்யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெஃப்யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு ரீசன் கொடுங்க. ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் போக நான் அப்புறம் கரெக்டாக எனக்கு 3 years ஆகும்போது ஒரு ப்ராஜெக்டில் இருந்தேன். அதுவும் .NET தான். அதுவுமே வந்து சப்போர்ட் ப்ளஸ் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 3 months தான் இருந்தேன். கரெக்டாக எனக்கு 3 years ஆயிடுச்சு. ஓகேவா? 3 years ஆகும்போது எனக்கு கரெக்டாக 2 point somethingல தான் எனக்கு சேலரி வந்து சேஞ்ச் ஆச்சு. 14,000 19,000 எனக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து எனக்கு 3 years ஆகும்போது என்னோட ரோல் சேஞ்ச் ஆயிடணும். ரோல் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரி வரணும். ஆக்சுவலி வந்து நான் ப்ராஜெக்ட்ல இருந்திருக்கேன், ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்கேன். பட் எனக்கு வந்து அது ரோல் சேஞ்ச் ஆகலை. போய் கேட்டதுக்கு நீங்கள் இப்போ தான் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்திருக்கீங்க, ஸோ இன்னொரு 3 months கழிச்சு எவல்யூட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாங்க. 3 months கழிச்சு முடிச்சு போக அடுத்த குவார்ட்டருக்குள்ள சொல்கிறோன்றாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு என்ன பிளான் இருந்துச்சுன்னா 4 years வரையும் நான் இருக்கணும் அப்படின்ற பிளானில் இருந்தேன். பட் சேலரி அப்படின்றது ஆக்சுவலி நீங்கள் எம்என்சி வந்துச்சுன்னா இதாங்க பிரச்சனை. உங்களுக்கு சேலரி க்ரோத் பெருசாக இருக்காது. ஒரு 2 years இருக்கலாம். அந்த 2 yearsக்கு அப்புறம் பெரிய க்ரோத்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்து எனக்கு ஓகே ஃபைன் இதான் டைம் அப்படின்ட்டு நான் அந்த டைம் வெளியில் வந்துட்டேன். ப்ளஸ் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் இருந்துச்சு. அதனால் வந்து சரி ஓகேன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு 4 years இருந்திருப்பேன். ஸோ அதனால் வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸ் பொறுத்தவரையும் ஒரு சின்ன வேர்டில் சொல்லணும்னா அங்கே ஒர்க் பண்ண என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த கேம்பஸாக இருக்கட்டும், க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகேவா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய என்னோட டீம்ஸ் கொலீக்ஸ் ஒர்க்கராக இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. 1 or 2 peoples கூட ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்கு. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. ஒர்க் ரிலேட்டடாக சின்ன சின்ன இஷ்யூஸ் ஆயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பீப்புள்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன் இன்ஃபோசிஸில். சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய விஷயங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல குட் மெமரிஸ் இருக்குது, சம் பேட் மெமரிஸும் இருக்குது. நீங்கள் அதான் ஒரு எம்என்சி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு இனிஷியலாக ஃப்ரெஷராக வரீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ரோல் சூஸ் பண்ண முடியாது.
அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸுமே அதே மாதிரி தான். எனக்கு வந்து 3 monthsல கிடச்சிருக்கலாம், பட் எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னா 2 to 3 years ஆஃப் ப்ராஜெக்ட் இல்லாமலுமே உள்ள நிறைய பேர் இருக்காங்க என் கூட ஜாயின் பண்ணவங்களுமே. அதே மாதிரி உங்களுக்கு கரியர் க்ரோத் அப்படின்றது ஒரே கம்பெனியில் எம்என்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஒரு பர்சன் பார்த்துருக்கேன், ஒரு 10 year வந்து அதே கம்பெனியில் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாரு. அந்த 10 year அவரோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9 LPA. ஆனால் அந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரோட டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணியிருந்தா அவர் அந்த சேலரியோட டபுள் ட்ரிபிள் கூட அவர் வாங்கியிருப்பார். ஆனால் அதே கம்பெனியில் இருந்தாலும் அவருக்கு பெருசாக க்ரோத் அண்ட் சேலரி ரேஞ்ச் எதுவுமே மாறல. ஸோ அதனால் எம்என்சிஸ் பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 2 years 3 years இருக்கலாம். 3 yearsக்கு மேலே இருக்கீங்கன்னா எனக்கு கேட்டால் வேஸ்ட் தான். அப்படி இன்டர்னல் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒர்க் பண்றது ப்ராடக்ட் ப்ளஸ் ஸ்டார்ட் அப் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கம்பெனி. உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்காது. இப்போ நான் டெவலப்பர்ல இருந்தேன்னா ஒரு பார்ட் ஆஃப் இதெல்லாம் மட்டும் ரிப்பீட்டடாக அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இப்போ இங்கே இருக்க கம்பெனியில் அப்படி இல்லை. ஒரு ரோலுக்கு போனேன், இன்னொரு ரோலில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பழைய ரோல்லையும் நிறைய எப்படி சொல்கிறது நியூவாகவும் கற்றுக்கலாம். ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் எம்என்சிஸோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் நாம் ஒரு விஷயத்துக்கு போயிருந்தா கூட அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கும் நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிவிட்டு அப்போவே நம்ம ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? சரி, உங்களுக்கு அமைகிற டீம்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த இருக்குது. சம் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப போட்டு ஒர்த்து எடுப்பாங்க, பட் சம் பீப்புள்ஸ் ரொம்ப லீனியண்ட்டாக தான் இருப்பாங்க. எனி டைம் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன், அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எம்என்சி வாரீங்கன்னா என்னோட ஜேர்னி இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இப்படி இருக்கலாம், இல்லை இதுக்கு ஆப்போசிட்லேயும் இருக்கலாம். ஸோ என்னோட ஜேர்னி ஷேர் பண்ணியிருப்பேன். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போனீங்கன்னா அடுத்தடுத்தவங்க பீப்புள்ஸும் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல் ஓவராக சொல்லணும்னா இன்ஃபோசிஸில் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. முக்கியமாக அதை நான் சொல்லலை. ஸோ நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் யூடியூப் பார்த்து வந்து பேசினவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி என்னை பார்த்து பழகி யாருனே தெரியாதவங்க பேசினவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய குட் மெமரிஸும் இருக்குது, சம் பேட் மெமரிஸும் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்ஃபோசிஸ். ஏன்னா அந்த கேம்பஸ், முக்கியமாக கேம்பஸ் பற்றி பேசியே ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் இன்ஃபோசிஸ் யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்க, இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எல்லா கேம்பஸும் விசிட் பண்ணி பாருங்கள். நான் மைசூர் போயிருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன், திருவனந்தபுரம் போயிருக்கேன், சென்னையில் 2 கேம்பஸும் போயிருக்கேன். எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நான் அந்த கேம்பஸ் எல்லா கேம்பஸ்க்குமே போய் தனியாக தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நல்லாயிருக்கும், அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், இன்புட்ஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.